வெல்கம் டு சமையல் வித் கவி. நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மீதமான சப்பாத்தி வச்சு சாஃப்டான கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்காக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட 2 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து நல்லா குக்காகி வரணும். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம எக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 எக் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. முட்டை வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது, மீடியமாக குக் ஆனால் போதும். ஒரு 80% நல்லா குக் ஆனால் போதும். அப்போ தான் நம்ம சப்பாத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்தியோடு நல்லா ஒட்டும். இப்போ இது கூட நம்ம சப்பாத்தி சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 சப்பாத்தி எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குக் ஆனால் போதும். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது மேலே மல்லி இலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட விடலாம். அவ்வளோதான், சாஃப்டான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் குட்டீஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியாகி தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.